ஹாய் ஹால், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க கம்பு லட்டு பண்ணலாம். நான் ஏற்கனவே உளுந்து லட்டு வீடியோ போட்டிருப்பேன். உளுந்து லட்டு எப்படி பண்ணுறது உளுத்தம்பருப்புலன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கம்பு லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கம்பு லட்டுக்கு நம்ம நல்லா நாட்டு கம்பு இல்லைன்னா ஹையர் ரேட்டு கம்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கம்பு எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது ஒரு நல்ல வாசனை வரும், ப்ளஸ் பொரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு அது கூட நான் ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அதை தனியாக ஒரு பானலில் கொட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடோடவே இருக்கும்போது நெய் ஒரு 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கேஜி கம்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நெய் ஒரு 1/4 லிட்டர் தேவைப்படும். 250 ml கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நெய் போட்டு நம்ம உருண்டை பிடிக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேர் வெல்லத்தை கரைச்சி ஊற்றி உருண்டை பிடிப்பாங்க. பட் நம்ம நெய்யில் தான் பிடிப்போம். நெய்யில் பிடிச்சா தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு நெய் எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு நெய்யை உருக்கி வச்சுக்கணும். உருக்கி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள். இது நெய் கொஞ்சம் பத்தலை. அதுக்கப்புறம் திருப்பி நான் நெய்யை ஆட் பண்ணி திருப்பி நான் கொஞ்சம் நல்ல நெய்யை ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உருண்டை கெட்டி ஆயிரும். அப்போ நம்ம கொஞ்சம் ட்ரையாக பிடிச்சோமா உருண்டை உடைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நெய் ஊற்றி பிடிக்கும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஹெல்தி பெனிஃபிட்ஸு, ப்ளஸ் ரொம்ப நாள் கெடாமல் வச்சுக்கலாம். ஒரு 20 டேஸ்க்கு வரைக்கும் கெடாமல் வெளியிலேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே நீங்கள் வெல்லம் உருக்கி ஊற்றி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. இதுதான் நம்ம கடைசியாக ஃபைனலாக லட்டு பிடிச்சி முடிச்சாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்னும் நாட்டு கம்பில் ட்ரை பண்ணல, ஹையர் ரேட்டு கம்பில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு லட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.